சென்னை நொல்லம்பூரில் தனியார் கல்லூரி மாணவர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்த விவகாரத்தில் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை நொல்லம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நேற்று இருசக்கர வாகனத்தில் கல்லூரி மாணவர் ஆகாஷ் என்பவர் கடத்தப்பட்டார். கடத்தப்பட்ட அவரை திருவேற்காடு பகுதியில் கூடிய ஒரு விடுதியில அறையில் அழைத்து வைத்து அவர் கைகளை கட்டி சித்திரவதை செய்து அவரிடமிருந்து நகைகள் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு மீண்டும் மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியில் அவரை இறக்கிவிட்டு சென்றதாகவும், அவர் தந்தைக்கு தகவல் தெரிவித்து காயங்களுடன் இருந்ததுனால திருமங்கலத்தில் கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதித்தார்கள். அந்த மருத்துவமனை போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பந்தப்பட்ட ஆகாஷிடம் புகாரை பற்றி விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் தான் அவர் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர் என்பதும், உடன் படிக்கக்கூடிய மாணவர்களே அவரை இருசக்கர வாகனத்தை கடத்தி சென்று அடித்து சித்திரவதை செய்ததும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை தொடங்கிய நொல்லம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அபிஷேக் என்ற மாணவனை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது மேலும் விசாரணையில கஞ்சா மற்றும் கஞ்சா விற்பனையில் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு உருவானதாகவும், மேலும் காதல் விவகாரம் தொடர்பாகவும் மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில இருதரப்புக்காக மோதி கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இந்த ஆகாஷ் என்ற மாணவனை ஒரு தரப்பினர் கடத்தி சென்று அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நொல்லம்பூர், வானகரம், திருவேற்காடு ஆகிய 3 காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும், 3 காவல் நிலையங்களும் இரு தரப்பை சேர்ந்த 2 நபர்களை கைது செய்திருப்பதாகவும், மேலும் சிலரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவேற்காடு பகுதியில் விடுதி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், நொல்லம்பூரில் கடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வானகரம் காவல் நிலையத்திலும் ஒரு வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் சிலரை தேடி வருவதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அனைவருமே கல்லூரி மாணவர்கள் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர் விசாரணை நடைபெற்று அவர்களும் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.